அனுபவம் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போவங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற எபிசோடில் பார்க்குறதுன்னா ஏமாற்றாதே ஏமாறாது. சரிங்களா? என்னுடைய வாழ்க்கை நடந்த 2 நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். முதலாவதாக ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நான் மும்பையில் ஒரு மில்லில் வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியும். குவார்ட்டர்ஸ் தங்கியிருந்தது தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து மெயினான ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் சிஎஸ்டிம்பாங்க. முதல்ல வந்து வீட்டின் விக்டோரியா டெர்மினஸ் இருந்தது. அது பெரிய ஸ்டேஷன். அதுக்கு அடுத்தபடியாக தாதருங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கியிருந்த மில் குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு 8 நிமிஷம் டாக்ஸியில் போனால் 8 நிமிஷம் ஆகும். டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நடந்து போனால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லதே போயிடும். அவ்வளோதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பொதுவாக வந்து மும்பையில் வந்து டாக்ஸிக்காரங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. 99.99% வந்து நேர்மையாக இருப்பாங்க. அந்த மீட்டருக்கு மேலே ஒரு பைசா கூட கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையாக இருக்கும். இது என்னாச்சுன்னா ஒரு முறை வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு லெட்டர் போட்டுருந்தது. அப்போ வந்து செல்ஃபோன்லாம் இல்லைங்களா, டெலிஃபோனில் லெட்டர் தான், என்ன லெட்டர் அது போட்டு இந்த மாதிரி ஊருக்கு வரேன், ஒரு முறை தங்கியிருக்கேன், ஒரு அஃபிஷியல் வேலைக்காக வரட்டா அப்படின்னு எழுதிட்டேன். சரி அப்படின்னு நான் என்னென்னா அவர் வந்து எனக்கு மும்பையை பற்றி சொல்லிக் கொடுத்த குரு. அவர் தான் கையை பிடிச்சிட்டு எங்கே போகணும், எங்கே இறங்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுத்த குரு. ஸோ அவருக்கு வந்து மும்பையில் வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்தனால மும்பை பற்றி நல்லா தெரியும். ஓரளவு ஹிந்திக்கு தெரியும், அதிக ஹிந்தி தெரியாது. ஹிந்தி கற்றுக்கிறவங்கள தமிழ்நாடு பக்கம் போயிட்டார். ஓகே, அவர் வர அன்னைக்கு கரெக்டாக வந்து நான் வேலைக்கு போயிட்டேன். அவர் வந்து நான் தனியாக வந்துக்கிறேன், நீ வந்து வர வேண்டாம், ஸ்டேஷனில் வர வேண்டாம், நான் டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன், ஒரு ரூம்மேட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய ரூம்மேட்ஸ் சொல்லிட்டு நான் டியூட்டி போயிட்டேன். அவன் கரெக்டாக வந்து அவர் வந்திருக்காரு. வந்துட்டு அப்புறம் வந்து இதில் டியூட்டி முடிச்சு வந்த போது பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் என்னென்ன, எங்கள் அண்ணன் கூட அண்ணியும் வந்தாங்க, 2 குழந்தைங்க வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தோம். அடுத்த பக்கம் திரும்ப என்ன ஒன்றும் லெட்டரையும் போடல, ஒன்றும் சொல்லியிருந்தா ஸ்டேஷன் வந்து போனேன் அப்படின்னு. இல்லை தம்பி, நான் தான் மும்பையில் வேலை பார்த்து வந்தேன், அதனால் வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்படி ஊர்லலாம் சௌக்கியமாக நான் பேசிட்டு முடிச்சுட்டு, என்ன தம்பி உன் குவார்ட்டர்ஸ் வந்து டேக்ஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பாராத கேள்வி கேட்டேன். என்ன ஒரு 14 ரூபா 15 ரூபா ஆகுங்க அப்படின்னு. அது 30 வருஷம் அப்படின்னு. அப்படியா? நானும் அதுதான் நினச்சேன், 14-15 ரூபா தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டான்ல அப்படின்ட்டார். 100 ரூபாயா? அந்த மாதிரி 100 ரூபா வாங்குகிற டாக்ஸி டிரைவர் கிடையாது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து அந்த தாதர் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு இருந்த டாக்ஸியில் ஏறிக்கார் ஸ்டேஷனில். அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது. செல்ஃபோன்லாம் இருந்தால் டாக்ஸியில் இறங்கி 100 ரூபா கேட்டபோது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த எங்கள் யூனியன் குவார்ட்டர்ஸுக்கு வந்தது சேர்ந்த பிறகு 100 ரூபா மீட்டர் பார்த்து 100 ரூபா கொடு அப்படின்ட்டு. அந்த மீட்ரு கார்டெலாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஸோ மீட்டரில் சுழி வச்ச போல இருக்குது. இன்னொன்று இவருக்கு வந்து ஹிந்தி சரியாக 10 வருஷத்தில் வந்து ஹிந்தியெல்லாம் தெரிஞ்ச ஹிந்தியெல்லாம் மறந்துட்டார். இப்போ எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் மறந்துட்டார். அவர் இங்கிலீஷில் நல்லா ப்ரொமோ இருக்குது, இங்கிலீஷில் பேசுகிறார். இங்கிலீஷில் பேசினா வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு, நீ ஹிந்தியில் பேசு அப்படின்ட்டு மராட்டிலையோ இல்லை ஏதோ போஜ்பூரி மொழியில் பேச ஆரம்பித்தோம். எக்குதப்பா பேசுகிறார். அவங்க அன்னியிருந்து வீண் தகராறு வேண்டாம், புது இடம் நமக்கு தெரியாது, குழந்தைங்க வேறு இருக்காங்க, கொடுத்துருவாங்க, 100 நம்ம என்ன ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்தாங்க.
சரின்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஏன் நான் அந்த டாக்ஸிக்காரன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு நல்லா சத்தம் போடலாம் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு நான் அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தேன். தாதர்ங்கிற ஸ்டேஷனில் ஏறினேன். டாக்ஸியில் ஏறினேன். கரெக்டாக வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸுக்கு கொண்டு விட்டேன். கூட்டில் எவ்வளோன்னு கேட்டேன். டாக்ஸியை பாருங்கள், மீட்டர் பாருங்கள், 100 ஆகுது அப்படின்னா. உடனே நான் சுவாச்சிட்டேன். ஏற்கனவே அண்ணா ஏமாந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. டக்குன்னு நான் சுவாச்சிட்டேன். நான் பண்ண வேறு என்ன, எங்கள் மில்க் குவார்ட்டர்ஸுக்கு காம்பவுண்டு என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி முதல்ல கேட்டை சாத்துறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கீழே இறங்கி இங்கே உங்கள் லைசன்ஸ் கொடு அப்படின்னு. லைசன்ஸில் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, லைசன்ஸ் கொடு, நான் பார்க்குறேன், மீட்டரெல்லாம் செக் பண்ணோம், ஆனால் நீ இங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு. நான் வந்து அப்போ வந்து பெரிய அதிகாரிலாம் கிடையாது. இப்போ வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு சாதாரண ஷிஃப்ட் இன்சார்ஜ் தான். ஷிஃப்ட் இன்சார்ஜ் அது ஜூனியர் லெவல்னு வச்சுங்க, ஜூனியர் மோஸ்ட் லெவல். ஸோ ஆனால் அது வந்து நான் தங்கியிருக்க இது குவார்ட்டர்ஸ். அங்கே வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடிதடினா வந்து உடனே உயிரை கொடுத்து காப்பாற்றுற மாதிரி இல்லை. எல்லாமே ஹை கிளாஸு டாப் லேயர் பீப்புள். ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றம் தெரிஞ்சதுன்னா அங்கே பக்கத்தில் வந்து எங்கள் மில் பக்கத்தில் வந்து ஒரு 10-15 டாக்ஸி எப்பயும் நிற்கும். அந்த டாக்ஸிக்காரங்களே வந்து ஒன்றா சேர்ந்து துவச்சி எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிச்சிருக்க இல்லை நேர்மை எல்லாமே இவனால் எல்லாத்துக்கும் பாலாகுதுன்னா தெரிஞ்சு அடித்து துவச்சிருவாங்க. உடனே அந்த டாக்ஸிக்காரன் பயன்ட்டான். எங்கள் அண்ணன் வந்த மாதிரி முன்னாடி இன்னொரு பையனை உட்காந்து. ஸோ அவன் ஏதோ ஒரு லாங்குவேஜில், எனக்கு தெரியாத லாங்குவேஜில் திட்டிக்கிட்டே போனான். திட்டி போய் வாட்ச்மேனை திட்டிட்டு காசும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நீ எங்கள் ஏரியா பக்கம்ப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி அப்படின்னு அதோட பிரச்சனை. எனக்கு என்னென்ன ஒரு தடவை எங்கள் அண்ணன் ஏமாந்தது, நான் வந்து கரெக்டாக டீல் பண்ணது எனக்கு ஒரு அற்புத சந்தோஷம். நன்றி, வணக்கம்.